நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. 31 சங்கீதம் 23, 24 ஆகிய வசனங்களிலே, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. இரவு நேரத்திலே கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நம்முடைய தேவன் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே கழுவி நம்மளை நீதிமான் பரிசுத்தவானாக மாற்றியிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். நீங்கள் எல்லாரும் அவரில், கர்த்தரில் அன்பு கூறுங்கள். இந்த இரவு நேரத்தில் ஒரு சின்ன கேள்வி. நம்ம உண்மையிலே கர்த்தரிடத்தில் எந்த அளவுக்கு அன்பு கூறுகிறோம்? தம்முடைய சொந்த இரத்தத்தினால கழுவி நம்மளை பரிசுத்தவானாக மாற்றியிருக்கிறார். நம்ம இருதயம் அந்த உலகத்தை சார்ந்திருக்கா, பரலோகத்தை சார்ந்திருக்கா? சில குடும்பத்திலே கண்ணீர் ஏன் வடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மனுஷனை நம்பி நான் மனுஷன்ட்டு அன்பு கூர்ந்தனே, என்னை ஏமாத்திட்டானே, என் வாழ்க்கை போச்சே அப்படின்னு சொல்லி பரிதபிப்பாங்க. நிறைய குடும்பத்தில் இந்த பிரச்சனை உண்டு. அது நிறைய காரியம் நம்ம சொல்லலாம். ஒரு நகை கொடுத்துருப்பாங்க, பணம் கொடுத்துருப்பாங்க, பல காரியத்தில் மனுஷனை நம்பி அன்பு கூர்ந்து ஏமாந்து என்னை ஏமாத்திட்டான், என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள போகணும். இந்த பூமியில கொஞ்சம் வருஷம்தான். இந்த கொஞ்சம் வருஷத்திலே நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, பாவத்திலிருந்து விடுதலை செய்கிறார், நம்மளோட அக்கிரமத்தை மன்னிக்கிறார், சாபத்தை எல்லாம் தாமே சிலுவையில் சுமந்தார், நம்மளுடைய தரித்திரம், நம்மளுடைய பலவீனம், நம்மளுடைய நோய் எல்லாவற்றையும் தாமே சிலுவையில் சுமந்தார், நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக தந்தருள் இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிதாவையும் குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுங்கள் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டிலே பிதாவையும் குமாரனையும் அறிந்து கொள்ளணும். இன்றும் நமக்காக பிதாவுடைய வலது வருஷத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நமக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போயிருக்கிறேன் என்றார். நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்ததான் பரலோகத்துக்குள்ள போயிருக்காரு. ஆயத்தப்படுத்தின பின்பாக மறுபடியும் நம்மளை கொண்டு வந்து அங்க கொண்டு போயிடுவார். எந்த இடத்துக்குள்ள ஆயத்தப்படுத்தினாரோ அங்க கொண்டு போயிடுவார். அப்போ இரவு நேரத்தில் நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, கர்த்தரிடத்தில் அன்பு கூறும்போது தான் பரலோக வாசல் திறக்கும். மனுஷன்ட்டு அன்பு கூறும்போது அவங்க சொன்ன சில மாயான வார்த்தையை நம்பி ஏமாந்துட்டு இருக்கிறாங்க ஜனங்கள். நம்ம கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தால் சகல விதமான வாசலும் திறக்கப்படும். இது ரகசியம். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன்ட்ட தொடர்பு கொள்ளும் போது இந்த பூமிக்குரிய காரியம் மட்டும்தான் நடந்துட்டு இருக்கும். ஆனா பரலோகத்துல தேவன்ட்ட நம்ம அன்பு கூறும்போது, கர்த்தரிடத்தில் அன்பு கூறும்போது சகல விதமான வாசலும் திறக்கப்படும். இது ரகசியம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? சும்மா இருக்கும்போது கர்த்தரை யோசித்து பார்க்கணும். அப்ப இரவு நேரத்தில் என்னென்ன செய்தி அப்படின்னா, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நம்மளை எப்படி அழைக்கிறார்? பரிசுத்தவான்களே என்று அழைக்கிறார். நம்ம யோசித்து பார்ப்போமே, நமக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, மற்றவங்க, நம்மள்ட்ட பணம் சகல செழிப்பா இருந்துச்சு, ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிறோம், எல்லாம் நமக்கு சகல செழிப்பு இருக்கு அப்படின்னா நல்ல விதமா பேசுவாங்க. ஒரு மனுஷன் கடன்ல கஷ்டப்பட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைல மாட்டிக்கிட்டாலோ உடனே நம்மளை அவதூறா பேசுவாங்க. இது உலகம். ஆனா பரலோகத்துல தேவன் நம்மளை எப்படி அழைக்கிறார்? கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நமக்கு அப்படி ஒரு கிஃப்டான ஒரு வேர்டு கொடுத்திருக்காரு. கர்த்தருடைய பரிசுத்தவான், நமக்கு ஒரு பெயர் இருக்கு. நமக்கு இந்த பூமியிலே எல்லாருக்கும் ஒரு பெயர் இருக்கு. ஆனா தேவன் நம்மளை பார்க்கிற அந்த பார்வை எப்படி இருக்கு? கர்த்தருடைய பரிசுத்தவான்களே. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள், கர்த்தரிடத்தில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து
இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். ஒருவேளை நமக்கு யாராவது இடும்பு செய்தால் கர்த்தர் பூரணமாய் பதிலளிப்பார். அதுக்கு நம்ம ஒன்றும் ரொம்பலாம் முயற்சி எடுக்க வேண்டாம். நான் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தால் போதும், மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நான் தேவன்கிட்ட உண்மையான அன்பு கூர்ந்தால் எனக்கு விரோதமா யாரெல்லாம் இடும்பு செய்கிறார்களோ அவர்களுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். நீதியை சரியட்டுகிற தேவன். நம்ம கர்த்தரிடத்தில் அன்பு கூறணும். இது ஒண்ணு மட்டும்தான் நம்ம மேல விழுந்த கடமை. உன்னை போல பிறனை நேசி. நமக்கு ஸ்பிரிச்சுவல்ல நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கும்போது முதல்ல தேவன் அன்பு கூறணும். இரண்டாவது உன்னை போல பிறனை நேசிக்கணும். நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் சம்பந்தம் கலந்து அங்க போய் ஐக்கியமா இருந்து அடிக்கடி அடுத்த வீட்டுல போய் கால் வச்சு அப்புறம் வம்பு அதுல போய் சிக்கிக்கொள்ள கூடாது. அப்புறம் எனக்கு நிம்மதி இல்லை, அப்புறம் நான் புலம்பிட்டு இருக்கேன், அப்புறம் நான் அழுதுட்டு இருக்கேன், எனக்கு எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி புலம்பக்கூடாது. அடிக்கடி உன் அயலான் வீட்டுக்கு கால் வைக்காதே அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப நம்ம எந்த வீட்டுக்குமே அடிக்கடி போகக்கூடாது. ஆனால் தேவனுடைய சமூகத்திலே நம்ம காத்திருந்து கர்த்தரிடத்தில் உண்மையாய் நம்ம அன்பு கூறும்போது கர்த்தர் தற்காத்து பாதுகாத்து நமக்கு யாரெல்லாம் இடும்பு செய்யறாங்களோ அவர்களுக்கு பூரணமாய் பதில் அளிப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதா இருங்கள், நம்பிக்கையா இருங்க. நம்ம யாரை நம்பி இருக்கிறோம்? கர்த்தரை நம்பி இருக்கிறோம். கர்த்தருக்காக காத்திருக்கிறோம். என் வாழ்க்கையில எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், எனக்கு ஒரு அதிசயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறோம். தேவன் ஆசீர்வதிப்பார். நீங்கள் எல்லாரும் திட மனதாய் இருங்கள், திட மனதாய் இருங்கள், நம்பிக்கையா இருங்க. அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இருதயத்துக்குள்ளே தேவையில்லாத காரியங்களை யோசிக்கும் போது இருதயம் சோர்வு அடைஞ்சிரும். இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். எப்பொழுது? கர்த்தரிடத்தில் உண்மையாய் அன்பு கூறும்போது, கர்த்தருக்காக காத்திருக்கும் போது. நீங்கள் எல்லாரும் திட மனதா இருங்கள், நம்பிக்கையா இருங்க. கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கும்போது முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கர்த்தர்ட்ட அன்பு கூறணும். உண்மையானவனே கர்த்தர் தற்காத்து, உண்மையானவனே. அப்ப நம்ம வாழ்க்கையில ரெண்டாவது என்னன்னா உண்மை இருக்கணும். முதல்ல அன்பு, ரெண்டாவது உண்மை, மூணாவது கர்த்தருக்காக காத்திருக்கணும், நாலாவது கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கணும். இந்த 4 பாயிண்ட் நமக்கு போதும். அவர் நம்மளை எப்படி அழைக்கிறார்? பரிசுத்தவான்களே, நமக்கு யாராவது இடும்பு செய்தால் கர்த்தர் சரி கட்டுவார், பூரணமாய் பதிலளிப்பார். அடுத்தாப்புல நம்ம இருதயத்துக்குள்ளே நம்ம என்னெல்லாம் யோசிக்கிறோம் தேவனுக்கு தெரியும். இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார். நிறைய நேரத்தில் இருதயத்துக்குள்ளே உலக காரியங்களை யோசிக்கும் போது பல குழப்பத்துக்குள்ள போயிடுவாங்க. ஆனால் அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் முடிக்க போறேன். அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. இன்பமான தூக்கம் தாங்க வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. நாளைக்குள்ள காரியத்தை கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. கடன் பிரச்சனை கர்த்தர் மாற்றித்தாங்க. குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்படணும்ப்பா. எல்லாரும் மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். எங்களுடைய ஆவி உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சரீரத்தில் பலவீனத்தோடு வியாதியோடு யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ கர்த்தர் பூரண சுகம் தாங்கப்பா. உங்களுடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. தீர்காயுஸ் தாங்கப்பா. பலவீனத்தை நீக்கி போடுங்க. ஆரோக்கியம் தாங்கப்பா. நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்காங்க, நைட் நேரத்தில் டிரைவிங் லைனில் இருக்காங்க. கர்த்தர் கூட இருந்து பிள்ளைகள் சகலமான காரியத்திலையும் பாதுகாக்கணும். எல்லா நாச மோசங்களுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்க, ஏற்ற துணையை தாங்க. இரவு நேரத்தில் எல்லாரையும் கர்த்தருடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றை கர்த்தர் மன்னித்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. உங்கள் நாமம் மட்டுமே விடட்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா. தேவன் அருளி அப்பா மினிஸ்டர் மூலியமாக இணைந்துகிற குடும்பங்கள் ஆட்டுக்குட்டியான ஜீவபஸ்துல பேர் எழுதப்படணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோடு இருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. தினமும் ஒரு நிமிடமாக எனக்காக ஜெபிங்கள். 9363064181 நம்பர் உண்டா உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். காட் பிளஸ் யூ.
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.